கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி. அதோ இதோ புலி வருது கதையாக மார்ச் மாதம் தான் பிறந்துருச்சு. இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமச்சனி முடியுது. வேற எதையுமே தேவையில்லை. இந்த ஒரு வார்த்தையில ராசி பலனை முடிச்சிருவேன். போங்கய்யா, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும்ன்றுவேன். இருந்தாலும் கொஞ்சம் பேசணுமேன்றதுக்காக பேசுறேன். அஷ்டமச்சனியில கடுமையான தொல்லைகளை அப்படியே கடகராசிக்காரர்கள் அப்படியே சுருண்டு போயிட்டீங்கன்றதான் உண்மை. ஒரு 10% பேர் தான் கடகராசிக்காரங்க அஷ்டமச்சனியில பாதிக்கப்படாதவர்கள். அதாவது உண்மையிலே கடகத்துல சந்திரன் ஆட்சி ஆவார். ஆயினும் வளர்பிறை அமைப்பில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள், பௌர்ணமிக்கு பக்கத்துல முன்ன பின்ன இருக்க பிறந்தவர்கள், சந்திரனை குருபார்க்க சுக்கிரன் சேர்ந்திருக்க இந்த மாதிரியான அமைப்புல இருக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படாம இருந்தீங்களே தவிர ஒரு 90% 80% கடகராசிக்காரங்க உண்டு இல்லைன்னு ஆயிட்டீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த மாச கடைசியில. இந்த மாசத்துல இருந்து அப்ப இந்த ஒரு 30 நாளும் இப்படியா 29 நாளும் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. விலக போகின்ற நேரத்துல சனி பகவான் அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக தரமாட்டார். அதை விட முக்கியம், ஒரு 2 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, 2.5 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு இல்லையா, இனிமே தட்டி கொடுத்துட்டு போவார். போற நேரத்துல எதையாவது ஒரு கெட்ட கிரகம் தூக்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல செட்டப், நல்ல வாழ்க்கைக்கான ஒரு செட்டப் அஸ்திவார அமைப்புகளை தான் கொடுத்துட்டு போகுன்றதுக்கு என்னங்க பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே நல்ல மாதமாகவே இந்த மாதம் மார்ச் மாசம் இருக்குங்க. பிரிவுகள், இழப்புகள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலக போகிறது. தூக்கம் வரப்போகுது. துக்கம் விலகினாலே தூக்கம் வந்துடும்ல, தானே தூக்கம் வந்துவிடும். கண்கள்ல வழிந்து கொண்டிருந்த கண்ணீர் நிற்க போகிறது என்பதுதான் உண்மை. கடகராசிக்காரர்கள்ல தேய்பிரையில பௌர்ணமி அமாவாசைக்கு பக்கத்துல பிறந்த நிறைய பேர் கதறி கதறி அழுத சம்பவங்கள்லாம் இருக்குது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல. உண்மையிலே ஒரு இளைய பருவத்தினருக்கு என்னங்க பெரிய அழுக அளவுக்கு வருது, காதல் தான், பிரேக்கப் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு இளைய பருவத்தில் இருந்த ஒரு 20-30 வயதுகளுக்குள்ள இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே காதல் என்கின்ற பேர்ல கடுமையான மன அழுத்தம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை போச்சு, வேலை இல்லை, ஒரே சஸ்பெண்ட், டிஸ்மிஸ், அது இது அப்படி இப்படி, பணம் இல்லாத சூழ்நிலை, சம்பளம் வரல, சம்பளம் வந்தாலும் அதை கையில தக்க வைக்க முடியல என்கின்ற மாதிரியான எல்லா சூழல்களும், வியாபார விருத்தி இல்லாமல் இருந்த அமைப்பு, விவசாயம் நல்லா இல்லாத அமைப்பு, எல்லாவற்றிலும் ஒரு துக்க நிலை, துயர நிலை, தேக்க நிலை இருந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே இந்த மாசம் ஒரு விடிவு காலத்தை அப்படியே தருங்க. பெரிய அளவுலலாம் கஷ்ட நஷ்டங்கள் இனிமே வராதுங்க. இன்னும் ஒரு 15-20 வருஷத்திற்கு அடுத்து ஜென்மச்சனின்னு ஒன்று வரும், ஒரு 10 வருஷம் கழிச்சு. அந்த ஜென்மச்சனி வர்ற வரைக்கும் 10 வருஷம் தெளிவான நீரோடை போல ஒரு தெளிந்த அமைப்புல அத்தனை கடகராசிக்காரங்களும் இருக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. கணவனால் கஷ்டப்பட்டவர்கள், மனைவியால் கஷ்டப்பட்டவர்கள், உடலால் மனதால் எல்லா விதத்திலையும் ஒரு பிரிவுகள், இழப்புகள், நெருங்கிய உறவினரை இழந்துட்டேன், ஒரு பெரிய அளவுல மானவமானம் வந்துருச்சு, இது எல்லாமே விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதம் மார்ச் மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.